அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கரராமன், கலை பண்பாட்டுத்துறை சேலம் மண்டலத்தின் உதவி இயக்குனராக பதவி உயர்வு பெற்று இப்பொழுது பதவியேற்றுள்ளேன். எனக்கு என்ன முக்கியமான ஒரு ஆசை அப்படின்னா, சக கலைஞர்கள், நானும் ஒரு இசைக்கலைஞர் தான். அதே போல சக கலைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். குறிப்பாக நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் நலவாரியம் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளும், மேலும் கரெக்டான ஒரு ஒரு இந்த இந்த இசை விழாவில் இவர்கள் பங்கு பெற்றால் நிச்சயமாக இந்த இசை விழா நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அளவில் சரியான கலைஞர்களை தேர்ந்தெடுத்து, அதே போல ஈலிசி நாடகம் மூலமாக வழங்கப்படக்கூடிய அந்த உதவித்தொகை, கலைஞர்கள் முதியோர் உதவித்தொகைக்கும் நான் இங்கிருந்து சரியான நபர்களை பரிந்துரை செய்து அவர்களுக்கு கிடைக்கப்பெற உரிய முயற்சி எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வரக்கூடிய கலைஞர்கள் எந்த விதமான சிரமம் இன்றி கிருஷ்ணகிரி, நாமக்கல் மற்றும் சேலம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு நான் இப்போது இன்சார்ஜாக இருக்கிறேன். அந்தந்த மாவட்டங்களுக்கு நானும் சென்று என்னுடைய அலுவலர்களையும் ஒரு நாள் அழைத்து சென்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நான் அங்கங்கே முடிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து வருகிறேன். அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர்கள் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இது பற்றி அவர்கள்ட்ட உதவி கேட்டு அவர்களும் மனமுகந்து இசைந்துள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இதற்காக அவர்கள் அங்கேயே தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் வீணாக்கி கொண்டு இங்கே வர வேண்டிய சூழ்நிலை இனி இருக்காது. அவர்களை தேடி, கலைஞர்களை தேடி கலை பண்பாட்டுத்துறையை செல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் 4 மாவட்டம் மட்டும்தானா சார்? இல்லை அடுத்த மாவட்டங்களில் நீங்கள் இருக்கிற மாவட்டம் எல்லாத்தையுமே இல்லை, இப்போ எனக்கு சேலம் மண்டலம் கொடுத்திருக்க மாதிரி கலை பண்பாட்டுத்துறை மூலமாக 5 புதிய இயக்குநர்கள் பதவியேற்றுள்ளார்கள். அதனால் அந்தந்த துறை, அந்தந்த மாவட்டங்களுக்கு என்ன செய்யணும் என்று கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் அவர்கள் மிகச் சீரோடும் சிறப்போடும், செயலாளர் அவர்களும் மிக உயரிய நோக்கத்தோடு இதை பரப்பி கொண்டு வருகின்றனர். அதனால அந்தந்த மாவட்டங்களுக்கு உரிய உதவிகள் கிடைக்க அவர்கள் வழிவகை செய்வார்கள் என்பதை தெரிவித்துள்ளனர்.